பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படம் பராசக்தி. ஒரு மாநிலத்துடைய மொழி எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டது, ஒரு ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வீரியமாக இருந்தது, ஒரு அலுவல் மொழியாக, ஒரு நாட்டின் அலுவல் மொழியாக ஹிந்தி திணிக்கப்பட்டால் அது எவ்வாறு ஜனநாயகன், பராசக்தி, ஹீரோ இதெல்லாம் ஒத்தி வச்சிடலாம். சூர்யா அவர்கள் இந்த படத்தை பின்வாங்கின ஒரே காரணம் இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு போராட்டங்கும் போது தன் மீது முத்திரை குத்தப்படும் இருக்கும்போது அதை முன்னின்று எடுத்துக்கிட்ட சிவகார்த்திகேயன் ஒரு பெரிய பாராட்டுகள். இந்தி திணிப்புக்கு எதிராக நடந்த போராட்டங்கள், அந்த வழித்தோன்றலுடைய போராட்டங்கள் மிக நீண்ட போராட்டம், ஒரு நாள்ல ஒரு நிமிடத்துல குறிப்பிட முடியாது, மிக நீண்ட போராட்டங்கள். பட் 65 ஏன் குறிப்பா பெரிதளவுல போராட்டம்னா ஹிந்தி திணிப்புக்கு எதிரான படம்னு சொல்லி அரசியல திணிச்சிருக்காங்க. உங்கள் பார்வைக்கு பார்க்கும்போது இது எப்படி வேணா ப்ரொஜெக்ட் ஆகலாம். இங்கு ஆதரிக்கும் தன்மையாக அந்த படம் இருக்கான்னு கேட்டாங்க. நிறைய காட்சிகள் கட் செய்யப்பட்டிருக்கு, நிறைய வார்த்தைகள் மியூட் செய்யப்பட்டிருக்கு. நான் தெரிஞ்சு நமக்கு யூடியூப்ல சென்சார் கிடையாது, அதனால நம்ம சில வார்த்தைகளை கூட சொல்லியிருந்தாங்க. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படம் பராசக்தி அப்படிங்கிற திரைப்படம் சிவகார்த்திகேயன் நடிப்புக்காகவா, சுதாகரோடைய இயக்கத்திற்காகவா, அல்லது ரவிமோகனுடைய வில்லனிசத்திற்காகவா அப்படிங்கிற ஒரு பல்வேறு கோணங்கள்ல படத்தை பார்த்தா எதுவும் கிடையாது, தமிழுக்காக அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மொழி சார்ந்து, இந்த மொழி இவ்வளவு காலம் இருக்கிறது வரலாற்றை தாண்டி அப்படின்னா அதற்கான ஒரு ஹிஸ்டரின்னு எடுக்கும் பொழுது இவ்வளவு பல்வேறு படையெடுப்புக்கு பிறகு தமிழ் மொழி நிலைத்து நிற்கிறதுனா அதோடைய இலக்கிய தன்மையும் தமிழ் மொழியோட தன்மையும் அப்படிங்கிறது உலகம் அறிந்த ஒன்றுதான். அதை தாண்டி ஒரு பல நூற்றாண்டுகளையும் தாண்டி கடந்த நூற்றாண்டுல இந்த அரசு, அதாவது நம்ம ஒன்றிய அரசு செய்யக்கூடிய விஷயத்தால ஒரு மாநிலத்துடைய மொழி எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டது, ஒரு ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வீரியமாக இருந்தது, ஒரு அலுவல் மொழியாக, ஒரு நாட்டின் அலுவல் மொழியாக ஹிந்தி திணிக்கப்பட்டால் அது எவ்வாறு ஒரு சாமானிய, ஒரு தமிழ் பேசக்கூடியவராக இருக்கட்டும், ஒரு மலையாளம் பேசக்கூடியவராக இருக்கட்டும், நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களுடைய இளைஞர்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு சிதைப்பதற்காக அந்த ஹிந்தி திணிப்பு இருந்தது அப்படிங்கிற வரலாறுகளை உள்ளடக்கி ஒரு படமாக பராசக்தி படம் உருவாகி இருந்தது. ஸோ இந்த படத்தை முதல்ல பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஜனநாயகன், பராசக்தி, ஹீரோ இதெல்லாம் ஒத்தி வச்சிடலாம். அதற்குள்ள இப்ப பராசக்திக்குள்ளேயுமே சில அரசியல் குறிப்பிடப்பட்டிருந்தா இந்த அரசியல், இந்த கட்சி திமுக சார்ந்து அப்படிங்கிறதையும் தள்ளி வச்சிடலாம். சோ இந்த என்டையர் படத்தை நான் பார்க்கும் பொழுது எனக்கு ஃபீல் ஆனது, சிவகார்த்திகேயன் இப்படி ஒரு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணதுல மிகப்பெரிய அவருக்கு ஒரு அழுத்தமான நம்பிக்கை அண்ட் ஒரு ஆழமான ஒரு கட்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா சூர்யா அவர்கள் இந்த படத்தை பின்வாங்கின ஒரே காரணம் இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு போராட்டங்கும் போது தன் மீது ஒரு முத்திரை குத்தப்படும் இருக்கும்போது அதை முன்னின்று எடுத்துக்கிட்ட சிவகார்த்திகேயன் ஒரு பெரிய பாராட்டுகள். ஏன்னா அவ்வளவு சீக்கிரமாலாம் அதை ஒத்துக்க மாட்டாங்க. அண்ட் ரெண்டாவது அதர்வாவுடைய கேரக்டர். சோ அதர்வா சிவகார்த்திகேயனோட தம்பியாக அவரும் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு கல்லூரி மாணவராக நடிச்சிருக்காரு. அவர் மிக ரொம்பவே அதர்வாவுக்கு இப்படி ஒரு கேரக்டரா, இப்படி ஒரு மூஞ்சியா அப்படிங்கிற அளவுக்கு இப்படி ஒரு ஃபேஸ் இருக்குங்கிறத காமிக்கும் விதமா ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹீரோயின் சாப்டர் தேவையே கிடையாது, அவங்க அப்படியே ஓரமா வச்சிடலாம். ஸோ ரவிமோகன் ஒரு வில்லனாக காமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ஒரு அதிகாரி, அரசாங்கம் சொல்லவை செய்யக்கூடிய ஒரு அதிகாரியாக இருக்கிறாரு. அவர் அந்த அதிகாரி, அவருக்கு இந்த திணிப்புல உங்களுக்கு என்னடா பிரச்சனைங்கிற ஒரு பார்வையில் பார்க்கக்கூடிய அதிகாரியாக அவர் வராது. இப்படிதான் கதை நகருது. ஸோ என்டையரா கதையோட கரு இது உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டதான்னு கேட்டா சில உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு 1965 பொள்ளாச்சி துப்பாக்கி சூடு, அங்க அந்த கலவரங்கள், அங்க என்ன நடந்தது, எவ்வளவு பேர் இறந்தார்கள், அது அன்றைய தினமே ஒரு 15-20 பேர் தான் இறந்தாங்க அப்படின்னு அன்றைய முதலமைச்சர் பக்தவச்சலம் சட்டமன்றத்தை சொல்லுவார். ஆனா அதோடைய கணக்கீடு இல்ல, நிறைய பேர் இறந்தாங்க அப்படிங்கிற ஆய்வுகள்லாம் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த மொழி சார்ந்த வரலாறு அப்படிங்கும் பொழுது இந்தி திணிப்பு 1930களுக்கு பிறகு 1938, 48 பிறகு 65, குறிப்பாக 65 அதான் இந்த படத்துல காமிச்சிருக்கிறாங்க. சோ பெரியார் காலங்கள்ல இருந்தே இங்கு இந்தி திணிப்புக்கு எதிராக நடந்த போராட்டங்கள், அந்த வழித்தோன்றலுடைய போராட்டங்கள் மிக நீண்ட போராட்டம், ஒரு நாள்ல ஒரு நிமிடத்துல குறிப்பிட முடியாது, மிக நீண்ட போராட்டங்கள். பட் 65 ஏன் குறிப்பா பெரிதளவுல போராட்டம்னா நான் படித்து எனக்கு நினைவுக்கு இருக்கிறது அலுவல் மொழியாக ஹிந்திய மாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருகிறது. பல்வேறு இடங்கள்ல ஹிந்தி இந்தி கட்டாயமாக்கப்படுகிறது. சோ கட்டாயமாக்கப்படும் பொழுதுதான் அந்த எதிர்ப்பு அதிக அளவுல போகுது. குறிப்பா தமிழகத்துல எல்லாம் பெரிதளவுல பரவுது. அன்றைய தினம் அன்றைய நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு 50-60 நாட்களுக்கு மேலாக பல்வேறு இடங்கள்ல போராட்டம் நடக்குது. பல்வேறு அமைப்பினர், நாட் ஒன்லி மாணவ அமைப்பினர், பல அமைப்பினர்கள் சேர்ந்து இந்தி திணிப்புக்கு எதிராக தங்களுடைய குரல்களை ஆழமா பதிவு பண்ணாங்க. அப்படி பதிவு செய்யும் பொழுது நடந்த ஒரு நிகழ்வு பொள்ளாச்சியில 1965 பிப்ரவரி மாதம் நடந்த நிகழ்வு. வரலாற்றுல யாருமே மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. ஒரு கடையெடுப்பு போராட்டம் அண்ட்
முழுக்க முழுக்க ஒரு போராட்டமாக நடந்தது, ஒரு கலவரமாக மாறிச்சு. பிறகு துணை ராணுவ படையோடு கொண்டு பலரும் சுட்டு வீழ்த்தப்பட்டார்கள் அப்படிங்கிறது வரலாறு. ஆனா 20 பேர் இறந்தாங்க அப்படிங்கிறது தான் செய்தியாக பதிவிடப்பட்டது. சோ இப்ப இந்த மொழிக்காக, இந்தி திணிப்பு போராட்டத்திற்காக பலர் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த நூற்றாண்டுல ஒரு 50 வருடத்திற்கு முன்பாக கூட நம் மொழிக்காக பலர் தியாகம் செஞ்சிருக்கிறாங்க, இந்த மொழிக்காக உயிரை விட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த ஜெனரேஷன் எடுத்துட்டு போய் சேர்க்கணும். எதற்காக? ஜஸ்ட் லைக் தட் நான் இங்க இப்படி பேசுறதுனால எனக்கு என்ன அப்படிங்கும் போது அன்றைய தினம் ஏன் தமிழ் மொழி நம்மளுடைய தாய்மொழியாகவும் ஆங்கிலம் நம்மளுடைய இன்னொரு, அதாவது இருமொழி கொள்கையில ஆங்கிலம் இன்னொரு மொழியாகவும் இருக்கும்போது மும்மொழி கொள்கையை எதிர்த்தாங்க அப்படிங்கிற வரலாறுகள்ல சில பக்கங்களை நினைவு காட்டுறாங்க. அது தேவையா? இதெல்லாம் எதுக்கு சார் அப்படின்னு கேட்டா வேற யாரும் கிடையாது, நம் முன்னோர்கள் இதெல்லாம் பண்ணிருக்கிறாங்க, இதற்காக இவ்வளவு பாடுபட்டுருக்காங்க, இவ்வளவு உயிர்கள் போயிருக்குங்கிற ஒரு வரலாற்றை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இன்றைய ஜெனரேஷன்ல ஒரு வரலாறை போய் சேர்க்கும் பொழுது அதை நிச்சயமா பாராட்டணும், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. சோ அதற்குள்ள அந்த வரலாற்றுல வேறு எதுவும் திணிப்பு இருக்கிறதா அப்படிங்கிறது அவரவர் பார்வைக்கு தான் நம்ம விடணும். அது வேற ஏதாவது திணிப்பு இருக்கிறது, இந்த இடத்த இப்படி வச்சிருக்கிறாங்க, இதெல்லாம் திணிப்பு இருக்காங்கிறது அது அவரவர் பார்வைக்கு எப்படி எடுத்துக்கிறாங்களோ அதை பொறுத்துதான். நான் இப்படிதான் இதை பார்க்கணும், அப்படிதான் பார்க்கணுங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள நான் போல. ரொம்ப சிறப்பா சொல்லணும்னா இந்த படம் சென்சார்ல நிறைய கட்டு விழுந்திருக்கு, அதெல்லாம் பார்க்க முடியுது. அவங்களுமே படத்தை இனிஷியல் எடுத்த உடனே ஒரு 20 நிமிஷம் ஒரு லேகோட லவ் போர்ஷன்ஸோட போறாங்க. அதற்கு காரணம் முழுக்க முழுக்க இது திரை எடுத்த அடுத்த செகண்டே அது கதைக்குள்ள போனாலுமே மிக நிறைய வெட்டல்களை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கதைக்குள்ள போயிட்டு டிராவல் ஆயிட்டு பிறகு அந்த சம்பவத்துக்குள்ள வர்றாங்க. ரொம்ப சிம்பிள், ஒரு சின்ன லைன் உருவாக்கி இருக்கிறாங்க. ஒருத்தர் முழுக்க முழுக்க மாணவ அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து புறநானூற்று படை அப்படின்னு ஒரு புறநானூருடைய படையாக ஒரு படை இருக்கிறது. அந்த படை இந்தி திணிப்புக்கு எதிராக மாநிலம் முழுக்கும் போராடக்கூடிய ஒரு படமா இருக்கு. அது ஆல்மோஸ்ட் இந்தியாவில பல்வேறு பகுதிகளிலே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல சரி இந்தி கத்துக்கிட்டா என்ன, பரவாயில்லையே, இந்தி கத்துக்கிட்டா வேலை கிடைக்க போகுது அப்படின்னு தன்னை கொஞ்சம், ஏன்னா ஒரு உயிரிழப்புகள் எல்லாம் தாங்க முடியாத அந்த குழு கொஞ்சம் பின்வாங்குறாங்க. ஆனா அதே குடும்பத்துல இருந்து வர இன்னொருத்தர் ஹிந்தி எல்லாம் நான் கத்துக்க முடியாது, என் மொழிதான் எனக்கு முக்கியம், அதாவது திணிக்காதீங்க அப்படிங்கிறது, நம்ம ஹிந்திக்கு எதிரானவர்கள், இந்திய திணிப்புக்கு எதிரானவர்கள் அப்படின்னு அங்கிருந்து அதே குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வர்றாரு. அவர் அதர்வா, அவர் உயிரிழக்கிறாரு. தன் தம்பியோட இழப்பு, தன் நண்பனுடைய இழப்பு இரண்டுக்கும் காரணம், என்னுடைய வாழ்க்கையிலையும் இழப்பு காரணம் இந்த இந்தி திணிப்பு தான் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து ஒரு ஹீரோ ரைஸ் ஆகி எங்களுடைய மொழி எங்களுக்காக இருக்கட்டும் அப்படின்னும், எங்களை திணிக்காதீங்க அப்படிங்கிறதையும் சட்டத்தின் வாயிலாக எதிர்கொண்டு இந்த நம்ம இந்திய அரசிட போராடி அதை பெற்ற மாதிரியான ஒரு காட்சி அமைப்போடு கதை கொண்டு வரப்பட்டிருக்கு. முழுக்க முழுக்க இந்தி திணிப்பு போராட்டங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அண்ட் அதான் பொள்ளாச்சி துப்பாக்கி சூடு சம்பவங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. சில நிறைய திரைப்படத்திற்காக நிறைய விஷயங்களை சேர்த்திருக்கிறாங்க, அதுல மாற்று கருத்து கிடையாது. எனிவேஸ் இந்த என்டையர் படமா பார்க்கும் பொழுது நான் பார்த்து ரொம்ப நல்லாவே ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கிறது, இவ்வளவு காட்சிகள் எல்லாம் எடுக்கிற அளவுக்கு இங்கு அவ்வளவு காட்சி இருக்கு, பரவாயில்ல எடுத்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு மாதிரி சந்தோஷம் தான் பட்டோம். அந்த 1965 பொள்ளாச்சி இந்த பொள்ளாச்சியில ட்ரைலர்ல ஒரு வசனம் கூட இருந்தது, நான் சரியா மறந்துட்டேன். இங்கேயே அடிச்சு இங்கேயே புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கு நடந்த அந்த சம்பவத்தை குறிப்பிட்ட ஒரு கடைசி 20 நிமிஷம் 30 நிமிஷம் காட்சிகளாக முழுக்க விறுவிறுப்பா எடுத்திருக்கிறாங்க. சோ அங்கிருந்து அந்த 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 அடக்குமுறைக்கு காவல்துறையை வைத்தும் ராணுவத்தை வைத்தும் அடக்குமுறை பண்ணி அந்த ஒரு கிராம மக்களையும் அந்த ஊர் மக்களையும் துன்பப்படுத்தப்பட்ட போதிலும் அந்த மக்களுடைய வலி எந்த அளவுக்கு இருந்தது, அவங்களுடைய ரத்தம் எந்த அளவுக்கு சிந்தியது, இந்த மொழியை காப்பாற்றுவதற்காக உரிமையை காப்பாற்றுவதற்காக எவ்வளவு பேர் இறந்தாங்க அப்படிங்கிறத அந்த ஒரு 20 நிமிஷம் காட்சிப்படுத்தப்படும் பொழுது ரொம்ப அருமையா இருந்தது. அதுதான் சொல்லி ஆகணும். அதற்கு பிறகு 65 நடந்த போராட்டத்துக்கு பிறகு 67 ஆட்சி மாற்றம். அந்த ஆட்சி அப்படின்னு வரும்பொழுது அரசியல் பாதையில பயணிக்குது, அதையும் தவிர்க்க முடியாது. சோ அங்கு அண்ணா அவர்களுடைய பேச்சுக்கள், ஏன்னா அவர் சொல்றார், யாரோ அந்த ஒரு பையன் மாணவர் பண்ணியிருக்காங்க போது எங்க யாரு பண்ணியிருந்தாலும் நம்ம தம்பியா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொல்லக்கூடிய அந்த வசனங்கள் அப்படிலாம் படத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு இறுதியாகத்தான் இந்த படம் கொஞ்சம் ஒரு அந்த லாஸ்ட்ல முடியும் பொழுது, ஏன்னா ஆரம்பத்துல டிஸ்க்ளைமர் போட்டாச்சு, இது எதையும் மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் இல்லைன்னு முதல்ல முடிச்சாச்சு. பட் இறுதியா சொல்லும் பொழுது சில விஷயங்களை சொல்றாங்க. மொழிபோர் தியாகி ராஜேந்திரன் அவர்களை பத்தி குறிப்பிடுறாங்க. அந்த பலரும் யார் யாரெல்லாம் உயிர் எடுத்தாங்களோ அவங்களால் அடையாளப்படுத்தப்படக்கூடிய கவனித்து இவர்கள் எல்லாம் சொல்ல முடியுங்கிற அளவிற்கு பல பேருக்கு அந்த கிரெடிட்ஸை கொடுத்திருக்கிறாங்க. அப்போதுதான் 67 சட்டமன்றம் சார்ந்து அங்கு நடந்த ஒரு சில விஷயங்கள் பேசப்பட்டதெல்லாம் காமிக்கிறாங்க. இது இப்படித்தான் மாக்கப்பட்டிருக்கு. சோ இந்த படத்தை பொறுத்தவரையும் சிவகார்த்திகேயன் நான் முன்பே சொன்னேன், இந்த பட ஸ்கிரிப்ட் செலக்ஷன் பண்ணது சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பெரிய
ஒரு பாராட்டுகள் தான். ஏன்னா இந்த படம் 2 வகையில் பயன்படுத்தப்படலாம். ஒண்ணு பராசக்திங்கிற படம் முன்பே தெரியும், அதெல்லாம் அப்படி பராசக்தி படமா மட்டுமே பயன்படுத்தினா அது எப்படி இருக்கும், அதுக்குள்ள அரசியல், அதாவது இப்ப கூட ஒரு கமெண்ட் பார்த்தேன், ஹிந்தி திணிப்புக்கு எதிரான படம்னு சொல்லி அரசியலை திணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதனால முன்னாடி சொன்னேன், உங்கள் பார்வைக்கு பார்க்கும்போது இது எப்படி வேணா ப்ரொஜெக்ட் ஆகலாம். இங்கு ஆதரிக்கும் தன்மையாக அந்த படம் இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டிய படமாக இந்த படம் இருந்தது. ஒரு வலுவான ஒரு நேர்த்தியான ஒரு கதை அம்சத்தோட இருந்த படம் தான். ஏன்னா சுதா கங்கோரா வந்து தனிநபர் சார்ந்த ஒரு இண்டிவிஜுவலோட பர்சனோட லைஃப் ஹிஸ்டரியை வந்து ஒரு படமாக்குறது வந்து முன்பே வந்து அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும். ஸோ இந்த படமும் குறிப்பா ஒரு நபரை சார்ந்து இருக்க போகிறதா, ஒரு மொழி போர் தியாகியுடைய கதையை தான் மையமா எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விகளா இருந்துச்சு. அப்படி எதுவும் உங்களுக்குள்ள கொண்டு போன மாதிரி எனக்கு தெரியல, அப்படி எதுவும் தெரியல. பட் அந்த கதையோட கரு வந்து மையப்புள்ளி நிக்கிற இடம் அப்படிங்கிறது இந்தி திணிப்புக்கு எதிரானது. 65 நடந்த ஒரு மிக நீண்ட நாட்கள் நடந்த அந்த போராட்டம், அதில் நடந்த கருப்பு பக்கங்கள், கருப்பு நிகழ்வுகள், உயிரிழந்த பலரின் சொல்ல முடியாத வழிகள் அப்படிங்கிற எல்லாத்தையும் காட்சிப்படுத்தப்பட்டு ஒரு கம்ப்ளீட் ஒரு திரைப்படமாகத்தான் பொங்கலுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த படத்தை நான் ஏன் பார்க்கணும், இந்த படத்தை பார்க்கறதுனால எனக்கு என்ன லாபம், அந்த படம் வரல இந்த படம் அப்படிங்கிற ஒரு பார்வைக்குள்ள நான் போக விரும்பல, அது அவர் விருப்பம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழகத்துடைய உரிமை, தமிழ்நாடு அப்படிங்கிற பேருக்குள்ளேயே பல விஷயங்கள் இருந்தது இல்லையா. சோ அப்படின்னு வரும்பொழுது நம்மளுடைய தாய்மொழிக்கான உரிமையை பெறுவதும் நமக்கு மட்டும் கிடையாது, மற்ற மாநிலங்களுமே அது வந்து சட்டத்திலுமே மொழிவாரி மாநிலங்களுக்கு பிறகு அந்த மொழியோடைய அவங்களுடைய மாநில மொழிகள் இருக்கு இல்லையா, அதுக்கு தரக்கூடிய முக்கியத்துவம் சார்ந்து அந்த இறுதியில சில வசனங்கள் எல்லாமே கான்ஸ்டிடியூஷன்ல என்ன இருக்கோ அதற்கு உட்படுத்தப்பட்டு பல விஷயங்கள் வந்து இடம்பெற்றிருக்கிறது. ஸோ இதுல பாராட்டுகள் தான் சொல்லி ஆகணும். அது ஒரு சிறப்பான படமா தான் வந்திருக்கு. இதுக்கு மேல இதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமா காமிக்க முடியுமான்னு கேட்டா காமிக்க முடியும், அது திரையிட முடியுமான்னு கேட்டா திரையிட முடியாது. சுதா கங்கோரா சில நேரங்கள்ல இந்த படங்கள்ல நிறைய தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்களோ அப்படிங்கிறது தோணுது. ஏன்னா நிறைய காட்சிகள் வந்து கட் செய்யப்பட்டிருக்கு, நிறைய வார்த்தைகள் மியூட் செய்யப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நமக்கு யூடியூப்ல சென்சார் கிடையாது, அதனால நம்ம சில வார்த்தைகளை கூட சொல்லி என்ன அவங்க சொல்ல வராங்கிறது நமக்கு புரியுது. அதனால நிறைய வார்த்தைகள் கட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ படம் எழுதும் பொழுதும் எடுக்கும் போதுமே இதெல்லாம் கட் ஆயிரும், இதெல்லாம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிற நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்குமோ. ஏன்னா அவங்களால ஒரு மையமா இது மட்டும் தான் தீர்க்கமா சொல்ல முடியல. ஏன்னா கதையில அங்கங்க போயிட்டு வரலாம் வர்றாங்க. அந்த முதல் 20 நிமிஷம் தான் சொல்றேன், அதெல்லாம் தேவையில்லாதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த படத்தை இவ்வளவுதான் அப்படிதான் காட்ட முடியுங்கிற ஒரு வேற வழி இல்லாம இந்த பவுண்டரிக்குள்ள கைகள் கட்டப்பட்டு இந்த எல்லைக்குள் கதை எழுதி இந்த எல்லைக்குள் படமாக்கி இந்த எல்லைக்குள் தான் ஸ்கிரீன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எல்லைக்குள் எழுதப்பட்ட படமா தான் எனக்கு தோணுது. இன்னும் கொஞ்சம் பெரிய ஒரு ஃப்ரீடம் இருந்ததுன்னா இருந்திருந்தால் நிறைய வசனங்கள்லாம் வைத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது எனக்கு. இது எனக்கு பர்சனலி ஃபீல் ஆச்சு. ஏன்னா பார்க்கும்போது எங்கிருந்து படம் நகருது, எங்கிருந்து முடிகிறது. ஹிந்தி திணிப்பு அலுவல் மொழியாக இந்தி மாற்றப்பட்டால் எத்தகைய பாதிப்பை அனைவரும் சந்திப்பார்கள் அப்படிங்கிறது தான் மைய கருத்து. அதை ரொம்ப சிறப்பாகவே படம் பண்ணியிருக்கிறாங்க, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஜெயம் ரவி, அதான் ரவி மோகன், ஜெயம் ரவி சொல்லக்கூடாது. ஸோ அந்த டெல்லி சர்க்கார் அனுப்பக்கூடிய ஒரு அதிகாரியா வர்றாரு. அவருக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல் பர்மிஷன் ஒன்று தர்றாங்க. அவருக்கு வந்து இந்த தமிழ்நாடு காவல்துறைக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என்டையர் அதை விட அவருக்கு ஒரு வானலாவிய ஒரு அதிகாரம் கொடுக்குறாங்க. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் எவ்வாறு செயல்படுறாரு அப்படிங்கிறத கதைக்குள்ள கொண்டு வந்துருக்கிறாங்க. அதுக்கு ரவி மோகன் வந்து உண்மையிலே எஃபோர்ட் எடுத்து ரொம்பவே சூப்பரா பண்ணிக்கிறாரு. அண்ட் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அதர்வா வந்து செம்ம ரொம்ப ஆக்சுவலி அதர்வா வந்து இப்படி ஒரு கேரக்டர்ல பார்க்க முடியுமான்னு நினைக்கல. அவ்வளோ எக்ஸலண்டா சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் நிறைய 2-3 பாடல்களை கட் செஞ்சிருக்கலாம். ஏன்னா இந்த படத்திற்கு ரொம்ப தேவையற்ற பாடல்களா தோணுது. முதல்ல பாடல்கள் 2 பாடல் கட் பண்ணியே இருக்கலாம். முதல் 20 நிமிஷத்துல ஸ்ரீலீலா வர போர்ஷன்ஸ் எல்லாமே அந்த லவ் எல்லாமே நிறையவே கட் பண்ணிருக்கலாம். ஆனா ரொம்ப அந்த ஸ்ரீலீலாவோட போர்ஷன்ல ரொம்ப ஒரு முக்கியமான போர்ஷனா நான் பார்த்தது, ஸ்ரீலீலா வந்து அன்னைக்கு இங்க நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை மக்கள்கிட்ட போய் சேர்க்கக்கூடியது ஒரு சில விஷயம் தான் இருந்துச்சு, வேற எதுவும் கிடையாது. அதில் என்ன போய் சேருதோ அதுதான் உண்மைன்னு மக்கள் நம்பியாகணும், வேற வழியே கிடையாது. அது என்ன செய்தி சொல்லப்படுதோ அதுதான் உண்மை. டாக்டர் வந்து என்ன சொல்றாரோ அதான உண்மை, நம்ம என்ன படிச்சா இருக்குங்கிற மாதிரி. அப்ப அந்த செய்தி யாருக்கு சாதகமாக சொல்லப்பட்டது, அந்த செய்தி என்னவோ மக்கள்கிட்ட போய் கன்வே ஆகுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட கையில் எடுக்கிறாங்க. அந்த செய்தி வாயிலாகவே நம்மளுடைய உரிமையை வந்து கேட்டு வாங்கிடணும், நம்மளுடைய பிரச்சனையை சொல்லணும். முதல்ல நம்ம எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத சொல்றதுக்கான வேவே இல்லையே, டூலே இல்லையே. 2 பேப்பர் தான் இருக்கு, அந்த 2 பேப்பர் அவங்களோட பேப்பர் அப்படின்னா என்னை பத்தி நான் எங்க போய் சொல்றதுங்கிற மாதிரியான ஒரு வரும்பொழுது ஸ்ரீலீலா கடைசியில் அவங்க என்ன பண்ணாங்க, எப்படி தன்னோட வழிகளை சொன்னாங்க, அந்த மொழி சார்ந்த பிரச்சனைகளை எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறது கிளைமேக்ஸ்ல கொண்டு வந்து வைக்கிறாங்க. ரொம்ப அந்த ஒரு போர்ஷன்ல அவங்க உண்மையிலேயே ரொம்பவே சிறப்பா
ரொம்ப அருமையா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய அரசியல் மறைக்கப்பட்டிருந்தாலும் எக்ஸலண்டா ஒரு திரைப்படமா இவ்வளவுதான் காமிக்க முடியுங்கும் பொழுது எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. பராசக்தியில அதான் என் செந்தமிழை காக்க ஒரு பெரும் சேனை உண்டு அப்படிதான் சொல்லணும். அது உண்டு அப்படின்னா இன்றைய அளவுக்கும் இருக்கிறது. பல மொழிபோர் தியாகிகள் உயிர் நீத்த பொழுது அவர்களை நினைவு கூறுவதற்காக ஒரு படமாக்கப்பட்டிருப்பதில் இந்த படம் மகிழ்ச்சி வெற்றி கண்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அரசியல் பார்வை இல்லாமல் பார்க்கும் பொழுது நிச்சயமா அந்த படம் பிடிக்கும் அப்படின்னு தான் நானும் நம்புறேன். வேற ஏதாவது சார்ந்து ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்தானா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.